எஸ்விசிசி மகிபாலன் சேனல் உங்களை வரவேற்கின்றது. இன்றைக்கி நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு 4 முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதில் ஒன்று வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 வரும். இந்த வருஷம் மே மாதம் 15/5/26 இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. அன்றைய தினம் நம்ம என்ன செய்யணும்னா, காலையில் 4:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே நம்ம இந்த விஷ்ணு கோயிலுக்கு போய் அங்கே இருக்க கொடிமரத்தோடு சேர்த்து அந்த கோயிலை 27 முறை வலம் வரணும். அப்படி வலம் வரும்போது நம்ம என்ன பிரச்சனையோ நமக்கு உள்ள கஷ்டங்களை சொல்லி வேண்டிக்கிட்டே வரணும். நம்ம வேண்டும் போது நம்ம இஷ்டத்துக்கு பரச லிஸ்ட் மாதிரி பெருசாக வேண்டாம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, ஏதாவது ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையை சொல்லி 27 முறை வேண்டிட்டு அந்த புண்ணிய காலத்தில் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணுனீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். போன வாரம் சனிக்கிழமை பெருமாள் கோவில் போய் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது கூட 2 பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியல, உங்கள் சேனலில் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப பேருக்கு இதனால கேட்டு பயனடைவாங்க, அவங்களும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லலான்னு முயற்சி பண்ணுறேன். மேலும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி உங்களுக்கு வேறு தகவல் என்ன தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்குது. எல்லாருக்கும் தெரியாது. சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.